வணக்கம். வணக்கம் குருது. அந்த சிறுநீர் ஆராய்ச்சி பண்ணதை பார்த்துட்டேன். சிறுநீர் யூரின் ரிப்போர்ட், பிளட் ரிப்போர்ட் பார்த்தேன். ம், ம். ஆ அது கழிவுகள் இருக்கு. கழிவுகளை போக போக குறைஞ்சிரும். கழிவுகள் இருந்தா அப்படித்தான் பண்ணணும். கழிவுகள் இருந்தாவே அப்படித்தான் பண்ணணும். அப்படிதான் பண்ணணும். ம். அதான் நமக்கு தெரிஞ்சு போச்சு இல்ல, கழிவுகள் ஏன் பண்றான். நாம தான் சாப்பிட்றோம் இல்லையா, நாம சாப்பிட்டா ரத்தம் கெடுதுன்னு தெரிஞ்சு போச்சு. ரத்தம் மட்டும் இல்ல, எல்லா உறுப்புகளும் கெடுது என்று பொருள். ம். வெள்ளைக்காரனுடைய அறிவு கட்டத்தனமே வந்து ரத்தத்தை மட்டும்தான் பாக்குறான். என்னது அறிவு கட்டத்தனம். ரத்தம். ம். அது சரிதான். அவனுக்கு அந்த அடிப்படையாவது நம்ம இப்போ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 1000 வருஷத்துக்கு முன்னாடி, 2000 ஆண்டுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா 8 விதமான பரீட்சை பண்ணுவாங்க. அப்பவே சித்தர்கள், யோகி, மருத்துவர்கள். எனக்கு தெரியும் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி, 60 70 வருஷத்துக்கு 70 80 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த நடைமுறை இருந்தது. இல்ல எல்லா நாட்டிலையும் சித்த மருத்துவம் இருக்கும். அதாவது சித்த மருத்துவம் தான் உலகத்தில் தலை சிறந்த மருத்துவம். சித்த மருத்துவம் சித்தர்களால் உருவாக்கப்பட்டது, மருத்துவர்களால் உருவாக்கப்பட்டதல்ல. அது சித்தர்களால. சித்தர்கள் வேற, மருத்துவர்கள் வேற. சித்தர்கள் வேற, மருத்துவர்கள் வேற. நல்லா புரிஞ்சுக்கணும். நான் பண்றது சித்தம் தான், நான் மருத்துவர் கிடையாது. புரியுதா? கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சண்முகம் கொஞ்சம் கீழே இறக்குங்க, ஒரு அரை அடி. ரொம்ப ஜாஸ்தி. இன்னும் கீழே இன்னும் இருக்கு. இன்னும் இருக்கு. மூக்கு தான் தெரியுது. இன்னும் கொஞ்சம் இருக்கு. இதான சப்போர்ட் பண்ணு கீழே போனுக்கு. சும்மா ஏதாவது ஒரு சின்ன ஒரு கல்லு மாதிரி வச்சுக்கோ, ஒரு புத்தகம் மாதிரி வச்சுக்கோ. எப்பவுமே 1 லிட்டர் தண்ணி பாட்டில் பின்னாடி வச்சுங்க. 1 லிட்டர் தண்ணி பாட்டில் பின்னாடி வச்சீங்கன்னா போதும். நல்ல கனமா இருக்கு. நல்ல தண்ணி பாட்டில் பின்னாடி வச்சிருக்கேன். 1 லிட்டர் 2 லிட்டர் தண்ணி பாட்டில் வச்சுக்க. எப்படி வேணும், அது ஒரு வெயிட், அவ்வளவுதான். அது பின்னாடி வச்சு நகராது. என்ன பெரிய கட்டடமே கட்டுறீங்க, எப்படி சப்போர்ட் பண்ணா தெரியாதா? என்ன ஐயா, அப்பாப்பா. கணக்கு வரும்பொழுதுதான் ஒண்ணுமே புரியாது. கணக்கு வரும்பொழுதுதான் எதுவுமே புரியாது. அடுத்தவனுக்கு செய்யுமே தவிர தனக்கு வரும் பொழுது என்ன பண்றதுன்னே தெரியாது. இது இயற்கை. இதைத்தான் நிதானமா செய்யணும். இதைதான் நம்மள சாகடிக்கிறது இயற்கை தான். நான் இயற்கையை ஏற்றுக்கொள்றதே கிடையாது. இயற்கை வந்து நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இயற்கையில வந்து 2 வகை இருக்கு. இயற்கையில 2 வகை. நல்ல இயற்கை, தீய இயற்கை. இப்ப பொதுவான இயற்கை ஒண்ணு கிடையாது, 2 இயற்கை இருக்கு. அதைதான் யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. பசியே நமக்கு தேவையில்லை. பசி நம்மளை சாவடிக்கிறதுக்கு உருவாக்கப்பட்டது. குழந்தை சாகுதுன்னா பசியில சாகுதுன்னா அதுக்கு தெரியல, பசியில சாகுது. புரியுதா? நாம் பசியை கட்டுப்படுத்துறோம். ஏன்னா ஒரு முழு வளர்ச்சி அடைந்த மனிதன் தான் கட்டுப்படுத்த முடியும். முழு வளர்ச்சி அடைந்த மனிதன் தான் கட்டுப்படுத்த முடியும். அவனுக்கு 15 வயசு 14 வயசு தாண்டணும். 14 வயசு 14 15 அதுக்குதான் பெரிய மனுஷன் சொல்லுவாங்க. 14 15 தாண்டினாவே பெரிய மனுஷன் சொல்லுவாங்க. என்னது பெரிய மனுஷன்? அவனுக்கு சீர் பண்றதுல அதுக்கு தான். சீர் பண்றது, சிறப்பு பண்றது, மாப்பிள்ளைங்கிறது, பெரிய பொண்ணா, இதெல்லாம் அந்த கருமாந்திரம் தான். அது அந்த பிராமணரெல்லாம் அதுக்கு அந்த மஞ்சி போடுறாங்க, அந்த பூநூல் போடுறாங்க அந்த டைம் தான். ஆமா அது ஆமா அது முட்டாள்தானே. அது மூடத்தானே முட்டாள்தானே. அது மூடத்தானே முட்டாள்தானே. அவங்க 15 வயசுக்கு மேலதான் போடுறாங்க. இது உலகம் பூரா இருக்குது. உலகம் பூரா வெவ்வேறு வகையான அடையாளங்கள், வெவ்வேறு வகையான அடையாளம். இவன் என்ன பண்ற, உயர்ந்தவன் சொல்றான். அப்படி கிடையவே கிடையாது. புரியுதா? செருப்பால் அடிக்கணும். என்னது? செருப்பால் அடிக்கணும். இப்ப புரியுதா? அப்படித்தான் பண்றீங்க. தர்மசாலா அப்படித்தான் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதாவது மொத்த ஒரு சிறு ஜெயின் கூட்டம் வந்து கன்னட மக்களவே கோமாளியாக்குது. ஒரு சிறு ஜெயின் கூட்டம், ஒரு 10 பேருக்கு ஒரு ரவுடி கும்பல், ஒரு 100 பேர் மாட்டி, நேற்று பேர் 100 பேர் அந்த ரவுடிகளே முன்னாடி வந்திருக்காங்க. 100 பேர் ரவுடிகளே வந்து அந்த யூடியூபர்ல போய் அடிச்சிருக்கானுங்க. அந்த அவனுக்குள்ள வழியே வந்து சிக்க போறானுங்க. அதாவது தானாகவே இந்த திருடன் வந்து சிக்க போறானுங்க. இவங்க நெருங்க 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 தாக்கு பிடிக்க முடியாம அந்த செல்ல பிடிக்கிற அந்த வீரேந்திர கேடு ஜெயினுங்க. அத்தனை பேர் ஜெயினர்கள். அத்தனை பேரு ஜெயினர்கள். அவனுக்கு வேஷம் போட்ட துணி மாத்தன ஜெயினர்கள். அந்த ஜெயினர்கள் வந்து கர்நாடக மக்களவே வேட்டையாடுறாங்க. கர்நாடக மக்களவே இது என்னைக்கு கர்நாடக மக்கள் 6 கோடி பேர் புரிஞ்சுக்கிறீங்களோ அப்பதான் தப்பிப்பீங்க.
எங்க நாட்டுல சாமியாருக்கு வேட்டையாடணும். இப்ப எங்க நாட்டுல இன்னொரு சாமியார் இருக்கான், அந்த இவன் கோயம்புத்தூர்ல ஒரு சாமியார் இருக்கான். அவனை புட்டிச்சு நசுக்க எப்படி இருந்தா நசுக்கிடுவாங்க. அவன் பேரு ஜக்கி வாசுதேவன். அவனும் ஒரு மிகப்பெரிய சாமி. அவனும் மிகப்பெரிய ஸ்பிரிட். இதே எப்படி தர்மஸ்தலை வச்சு எப்படி மயக்கிறானோ அதே மாதிரி அவனும் மயக்கிட்டு இருக்கான். வியாபாரிகள் அவங்கள யாரு? வியாபாரி. சரி, தர்மஸ்தலா வியாபார மடம். என்னது வியாபாரம். அந்த கோயிலுங்கிற பேரை வச்சுட்டு வியாபாரம் பண்றான். கோயிலுங்கிற பேரை வச்சுக்கிட்டு கோயில் வேற. உலகத்தை ஏமாத்திருக்கிறாங்க. நாட்டை மட்டும் ஏமாத்தல, உலகத்தை ஏமாத்திருங்க. உலகத்தை எல்லா எல்லா மதங்களுமே சாமியை வச்சுதான் வியாபாரம் பண்ணும். எல்லா மதங்களுமே சாமியை வச்சுதான் வியாபாரம் பண்றாங்க. அப்ப நீ யாரு கோமாளி? நீதான கோமாளி. சாமி கும்பிட போறவன் தான் கோமாளி. சாமி கும்பிட போறவன் தான் ஏமாளி. அப்படி போறவ மூடிட்டு வீட்லயே கும்பிட்டு போக வேண்டியது. ஏன்னா வீட்டுல கடவுள் வரமாட்டாரா? கடவுள் தான் எங்கேயுமே இருப்பாருன்னு சொல்ற. உங்க குஞ்சில கூட கடவுள் இருப்பாரு. என்னது குஞ்சிலும் எல்லா இடத்துலயும் கடவுள் இருப்பாரு. அப்ப கடவுள் எங்க இருப்பே குஞ்சிலும் இருப்பாருன்னு தான் அர்த்தம். ஆமா, உண்மைதாங்க. கடவுளுக்கு வெக்கமான சூடு கரணம் கிடையாது. வெக்கம், மானம், சூடு, சரண, பந்தம், பாசம் எதுவுமே கிடையாது. எது அதே கடவுள். அப்ப நீ கடவுளை திட்டினாலும் வராது, அன்பா கொஞ்சினாலும் வராது. இதெல்லாம் உனக்குள்ள இருக்கிற மாயை, உனக்குள்ள இருக்கிற மாயை. நீ புரிஞ்சுக்கலைன்னா தண்டனை உண்டு. புரிஞ்சுக்கலைன்னா இப்ப நீ தர்மஸ்தலத்துக்கு போற, நீ காசிக்கு போற, ராமேஸ்வரம், மெக்காவுக்கு போற, ஜெருசலம், எங்க வேணாலும் போ. உண்மையை புரிஞ்சுட்டு போனேன்னா தப்பிப்ப. இல்லைன்னா தண்டனை சிக்கி சீரடி. அதே உன்னை கொண்டு போடும். நீ கடவுள் பக்திக்கு உள்ள வந்து முட்டாள்தனமா இருந்தீங்கன்னா அதுவே உன்னை கொள்ளும். என்னது அது என்ன ஒண்ணு திருடர்களை வச்சுக்குது. நேரம் வந்து கொள்ளாது இல்லையா? அதுக்கு திருடர்களை வச்சுக்குவாங்க. இந்த மாதிரி களி குண்டர்களை வச்சுக்குவாங்க. அவனுக்கு பன்னிக்குட்டி மாதிரி சோத்தை போட்டு வச்சிருப்பாங்க. அவனுக்கு பணத்தை வீசிட்டே இருப்பான். அவனே வந்து சொல்லுவான், அவனே அடிப்பான். அவனுக்கு இந்த காவல்துறை சாதகமா நிற்கும். எப்பயுமே திருடர்களுக்கு சாதகமாகத்தான் காவல்துறை நடந்துக்கும். 198 திருடர்களுக்கு சாதகமாகத்தான் காவல்துறை நடக்கும். ஏன்னா அவனுக்கு போடுற பிச்சை பொறுக்கிட்டு அந்த காவல்துறையை சாப்பிட்டு இருக்கானுங்க. பத்தாது அவனுக்கு சம்பளம்லாம் பத்தாது. ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் வேணும். அப்ப அந்த அளவுக்கு வெறி வந்துருச்சு எல்லா காவல்துறைக்கும். அப்படிதான் இந்தியாவில் இருக்கிற அத்தனை காவல்துறையும் பொறுக்கிகள் தான். 98 பேர் பொறுக்கிகள். அது கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா எதுக்கும் மிச்சமே கிடையாது. எல்லாம் ஒரே நிலை தான். எல்லாமே யாரா 2 பேர் 100க்கு 2 பேர் நல்லவனா இருக்கிறது அதிசயம். அப்படித்தான் இருக்கும். வேற அத்தனை பேர். அதனால கவனமா இருக்கு. எந்த அரசாங்க அதிகாரிகள் நம்பாதீங்க, எந்த காவல்துறை நம்பாதீங்க, எந்த பூசாரிகள் நம்பாதீங்க. என்னது எந்த பூசாரி, எந்த கோயில், எந்த மனம், பூசை எதையும் நான் எல்லாம் பொய் தான். அது உண்மையானவர்கள் எவனும் கிடையாது. கடவுளை கும்பிடுன்னு சொல்றது என்பது வேற. ஆனா கடவுள் பரிசு தட்டு நீட்டினாடாவே நீ உன்னை ஏமாத்துறான்னு அர்த்தம். என்னது அப்படித்தான் தர்மஸ்தலம், அப்படித்தான் எல்லா கோயிலும், அப்படித்தான் எல்லாமே. எல்லா மதங்களும் இதேதான். கடவுள் பேரை வச்சு தட்டு வச்சுக்கிறேன். ஏன்டா பிச்சை கடவுள் பேரை வச்சு கடவுள்கிட்ட தானே பிச்சை எடுக்கணும். நீ மனுஷங்கிட்ட எதுக்கு பிச்சை எடுக்கிற? இப்ப நீ நினைக்கிற பரிகாரம் பண்ண நல்லா மாவன, அதெல்லாம் நீ தப்பு அனுபவிச்சு நீயே சரி பண்ணிக்கணும். அதுதான் இந்த மருத்துவம். இந்த மருத்துவம் எங்க வருதுன்னா, எதுக்கு இந்த கதை சொல்றேன்னா, அந்த கதை நான் எவனா போயிட்டு போறான். நம்ம முட்டாளா இல்லாம இருந்தா சரி. இப்ப நானும் முட்டாளா இருந்தவன் தான். அவன் 40 வருஷம் வெங்கடேசன் சந்திக்காத வரைக்கும் நானும் முட்டாள் தான். வெங்கடேசனை சந்திக்காத வரைக்கும் அவரும் முட்டாள் தாங்க. வெங்கடேசன் முட்டாள் தான். அப்புறம் தான் புத்தி வந்து திருந்துறாரு. பிறக்கிறப்ப யாரும் அறிவாளியே கிடைப்பீங்க. நீங்க மட்டும் பேர் அறிவாளியே, நான் அப்படி எல்லாம் கிடையாது. அடிபட்டு உதவட்டங்க தான் 2 பேரும் வர்றீங்க. என்ன நேற்று கூட ஒரு நாளைக்கு ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஒன்று வரப்போகுது. கிட்னி ஃபெயிலியர். அந்த அந்த அவர் பேசுறத கூட அனுப்பிச்சிருப்பேன் பாருங்க. இந்த கண்டிஷன் எல்லாம் போட்டிருக்கேன். அந்த கண்டிஷன் எல்லாம் போட்டாச்சு. ஆமா, இப்ப நேற்றுக்கு யாருக்கு அனுப்பிச்சிருந்தீங்களா? ஒருத்தருக்கு 30,000 அனுப்பிச்சுக்கிறாருங்களே. நான் சொன்னேன் அதெல்லாம் அவனுக்கு பணத்தை கட்டிட்டு வாடான்ட்டு நான் வரேன்ட்டு இருக்கான். அது கிட்னி ஃபெயிலியர். என்ன கிட்னி ஃபெயிலியர்? கிட்னி ஃபெயிலியர் ஒரு வெங்காயம். நீ தான் கிட்னி ஃபெயிலியர் சொல்ற. இங்க கிட்னி ஃபெயிலியர் ஒன்றும் கிடையாது. அது சுத்தம் பண்ணா சரியா போயிரு. 2 நாளைக்கு ஒருக்கா கிட்னி ஃபெயிலியரும் கிடையாது, ஒரு புடலங்காயும் கிடையாது. எல்லா ரத்தத்தையும் பெருங்கடலும் சுத்தம் பண்ண இந்த காமாட்சிகளுக்கு எனக்கும் தெரியல. எனக்கும் 30 வருஷம் எனக்கும் தெரியாது. வெங்கடேசனுக்கு தெரியும். சொந்த ஆராய்ச்சி. ஆனா ஒண்ணு தைரியமே 8 வருஷம் பண்ணியிருக்காரு. எத்தனை வருஷம் விட்டு 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 8 ஆண்டுகள் பண்ணியிருக்காரு. 8 வருஷம் கண்டுபிடிச்சிருக்காரு. சும்மா இல்ல.
இடையில சுருக்கமா சொல்றதுக்கு தான் ஒரு ஆண்டுன்னு சொல்றாரு தவிர அவர் ஆராய்ச்சி மட்டும் 8 ஆண்டு நடந்திருக்குது. எத்தனை ஆண்டு? 8 ஆண்டுகள். 8 ஆண்டு. சும்மா விளையாட்டு இல்ல. இது வந்து எங்க திருப்பி போடுதுன்னா, எங்க திருப்பி போடுதுன்னு கேட்டு, இது பல கோடி ஆண்டா இருக்கிற பிரச்சனை. ஏதோ டாக்டரோ இன்ஜினியரோ எம்பிபிஎஸ்ஓ சித்தாவோ ஆயிரோ அந்த பிரச்சனை இல்ல. இது எவல்யூஷன் ப்ராப்ளம், பரிணாம அறிவியல் பிரச்சனை. இது என்னது? பரிணாம பிரச்சனை. பெரிய பரிணாம அறிவியல் பிரச்சனை. அதுதான், அதனாலதான் தூக்கி பிடிச்சிட்டு விளையாடுறேன். ஏன்னா என் பொண்ணுக்கு அதான் பரிணாம அறிவியல் பிரச்சனை. இது சாதாரணம் அல்ல, இது பல கோடி ஆண்டா நடக்கிற மர்மம். இது ஒரு மனிதன் மனிதன் நாம சொல்றோமே, இது கடவுளும் கிடையாது, ஒரு கத்திரிக்காயும் கிடையாது. இது ஒரு சாதாரண அந்த கண்ணுக்கு தெரியாத அணுவில் இருந்து உண்டானதான் இந்த மனிதன். ஒரு அணுக்களால வந்ததுதான் இந்த தேகம். அதேதான். இத புரிஞ்சுக்கணும். இது எங்க இருந்து வருதுன்னா, தாவர செல் கடல்ல தான் முதல்ல. நீர் எங்க இருந்ததுன்னா அந்த நீர்ல தான் முதல்ல கிளம்புது. நீர் ஓரத்துல, கரை ஓரத்துல தண்ணிக்குள்ள இருக்கணும், அல்லது தண்ணியோட கரை ஓரத்துல இருக்குது. ரெண்டுல தான் நடந்திருக்கணும். பல கோடி ஆண்டுக்கு முன்னாடி ஒண்ணு தண்ணிக்குள்ள நடந்திருக்கணும், அல்ல தண்ணி பக்கத்துல இருக்கிற கரை இருக்கு இல்லையா, அந்த தரையோட ஆற்றங்கரை ஓரத்துல, கடல் ஓரத்துல தான் நடக்க முடியும். இப்ப தண்ணிக்குள்ளேயும் உயிரினம் இருக்குது, கரையிலும் உயிரினம் இருக்குது இல்லையா? ரெண்டுலயும் இருக்கு பாரு. தண்ணிக்குள்ளும் உயிர் இருக்குது, கரையிலும் உயிர் இருக்குது. கரையில் இருக்கிறது நம்ம கரையேறி ரொம்ப தூரம் வந்துட்டோம். கரையேறி நகரத்துக்குள்ள வந்துட்டோம். நம்ம எல்லாம் கரையேறி நகரத்துக்குள்ள வந்துட்டோம். இன்னும் கடலுக்குள்ள இருக்கிறது அப்படியே தான் இருக்குது. கடலுக்குள்ள இருக்கிறது அப்படியே தான் இருக்குது. ஆனா அதுக்குள்ள இருந்ததான் நம்ம வெளியே வந்திருக்கோம். யாருக்காவது புரியுதா? அதுக்குள்ள இருந்ததான் நம்ம வெளியே வந்திருக்கிறோம். எங்க இருந்து வந்திருக்கிறோம்? தண்ணிக்குள்ள இருந்துதான் உருவாக்கி கரை கடந்து, கரையில இருந்து தரையை கடந்து நகரத்துல வாழ்ந்துன்னு இருக்கிறேன். இப்ப இதுதான் இதுல வர்றப்போ என்னென்ன கொண்டு விட்ட தெரியுமா? அந்த பொட்டாசியம், சோடியம் நீ சாப்பிடுற பத்தியா, இந்த ரத்தத்துல இருக்குது பாருங்க, அதெல்லாம் எங்க இருந்து வந்தது தெரியுமா? அங்க இருந்து வந்தது. எங்க இருந்து வந்தது? நீ கடல் இருந்து கிளம்பி, கடல் தண்ணியில இருந்து இந்த உடம்புல வாங்கிட்டு நீ வந்துட்ட. இது தெரியாம என்ன பண்ற? அணுக்கள் மூலியமாவே நம்ம வெளியே வந்துட்டோம். இது என்ன ஆகி போச்சுன்னு இது தெரியாம வாய் ருசிக்கு திங்க ஆரம்பிச்சுட்டான். இந்த வாய் ருசிக்கு திங்கும் பொழுது உப்பெல்லாம் சேர்ந்து நம்மளை கொண்டு போடுது. இயற்கையான உப்பு இருக்கு பத்தி. இப்ப நான் விஷயத்துக்கு வர்றேன். இப்ப சொல்லி முடிக்க போறேன், 5 நிமிஷம் தான் பேசுவேன். இந்த விஷயத்துக்கு வர்றேன். என்னன்னா, இந்த சோடியம் பொட்டாசியம் மெக்னீசியம்ல காட்டுறான் பாருங்க. அதெல்லாம் ரத்தத்துல காட்டுவோம், சிறுநீர்ல காட்டுவோம். இதெல்லாம் நீ உணவு சாப்பிட்ற பாருங்க, அது போய் பல்வேறு வகையான மாற்றம் அடைந்து வெவ்வேறு உப்புக்களா மாறிடும். நீ ஒண்ணு தின்னா 10 உப்பா மாறும். ஒண்ணு தின்னா 10 உப்பு. இது எவனுக்கும் புரியாது. நீ நினைக்கிற லேச உப்பு தானே போட்டேன், அந்த உப்பு தான் 10 வகையான உப்பா மாறும். பயங்கரமான விஷயமா மாறும். அது சோடியம் இருக்கும், குளோரின் இருக்கும். அது கடல் இருந்து சோடியம் குளோரின் எல்லாம் கடல்ல இருந்து வந்தது. சரி, இன்னைக்கு பாருங்க, நீங்க என்னதான் சுத்தப்படுத்தினாலுமே ரத்தத்தை இப்ப நல்லா தண்ணி குடிச்சு சுத்தப்படுத்துறீங்க, எந்த நோயும் இல்லைன்னு வச்சுக்கலாமே. ரத்தத்தை நக்கி பார்த்தா ரத்தம் உப்பா இருக்கு. ஏன் உப்பா இருக்கு? எங்க இருந்து வந்துச்சு? நன்கு சுத்தப்படுத்தியாச்சு, எந்த நோயும் இல்லை, நியூட்ரல் ஆயிடுச்சு. எல்லாம் நியூட்ரல் ஆயிடுச்சு, ஜீரோக்கு வந்தாச்சு. உடல் இழைச்சிருச்சு. உடல் இழைச்சதுனாவே கெட்டு போனது மட்டும்தான் இழைக்கும். என்னது? கெட்டு போனது மட்டும்தான் இழைக்கும். இது எனக்கு புரியும், உங்களுக்கு புரியும், மற்ற எவனுக்குமே புரியாது. என்னது? நானே 80 கிலோல இருந்து 58 கிலோ வந்திருக்கிறேன். என்னுடைய ஆசிரியர் வெங்கடேஸ்வரர் 93 இருந்து 63 கிலோ வந்திருக்காரு. இதெல்லாம் விளையாட்டு கிடையாது. அதுக்கு மேல இறங்க கூடாது. அதுக்கப்புறம் வாட்டர்ல போட்டு பார்க்கணும், அதுக்கப்புறம் ஏர்ல போட்டு பார்க்கணும். புரியுதா? இலக்கிற வரைக்கும் சுத்தப்படுத்தும். இலக்கிற வரைக்கும் அந்த கடைசி எடை வர்ற வரைக்கும் நம்ம என்ன பண்ண, காய்கறி வச்சு தண்ணீர் காய்கறி இதுதான் அடிப்படை. வேற எதுவுமே கிடையாது. என்னது? பல்லு விளக்குறையா இல்லையா? இப்ப எல்லாரும் பல்லு விளக்குற என்ன? வெங்காயத்துக்கு பல்லு விளக்கணும், நாத்தம் பிடிச்சு போச்சு. உலகமே பல்லு விளக்குதா இல்லையா? என்ன ஏண்டா, நல்லதுதானே தின்ன உணவு, நல்லதுதானே சொல்றேன், நல்லதுதானே தின்ன, அப்படியே பல்லு விளக்கணும். ஏன் வாசனை வருது? அப்ப நல்லதுதானே தின்ன, அப்படியே என்ன? ரோஜா பூ வச்சா ரோஜா வாசனை அடிக்கணும், சென்ட் போட்டா சென்ட் வாசனை அடிக்கணும். நீ என்னடா தின்னு இருக்கிற கருமாந்திரம் முடிச்சவன? அப்படி ஏன்னா பல்லு விளக்குற ஊத்த முடிச்சு நாயே. இது எனக்கு நான் சொல்ற பதில், எனக்கு நானே சொல்லிக்கின்ற பதில். நான் பல்லு விளக்கணும் கண்டது தின்றுக்குன்னு அர்த்தம். என்னது?
கண்டதெல்லாம் சாப்பிட்டுக்கிறோன்ட்டு. பொண்டாட்டி என்னடா பல்லு விளக்கம், அவளும் தின்னு இருக்கான், புருஷன் என்ன தின்னு நீயும் தின்னு இருக்காரு, 2 பேரும் இப்ப என்ன தின்னீங்க? எல்லாம் இந்த பன்னிக்குட்டி தான். பன்னிக்குட்டி என்ன திங்க அதான் நாம தின்னு இருக்கிறோம். செருப்படி மனசுக்கு செருப்படி போடணும். மனசுக்கு செருப்படி மனசுதான் இழுக்கிறது. என்ன புத்தி சொல்லிட்டே இருக்கு பாருங்க, எனக்கு புத்தி எச்சரிக்கும், புத்தி எச்சரிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனா செயல்படுத்துறது மனசுதான். பாருங்களா, ரொம்ப கொடூரமானது. அதனாலதான் தர்மசரத்துல அத்தனை அக்குரமம் நடக்குது. அங்க தீயாவி புத்தி வந்துருச்சுங்க ஐயா. சொன்னா ஐயா, புத்தி சொன்னாலும் மனசு தடுக்குது, மனசு மாத்துது. மனுஷே மனசு அறியணும், மனுஷவே மனசு அறியணும், ஆமா, மனசு அறியணும், உள் மனசு அறியணும். அது இப்பதான் தர்மசாலா தர்மசாலா விட்டுருங்க, அது பேரு அது வந்து கர்மஸ்தலா, அது பேரே தகுதியற்றதா மாறி போச்சு. அதெல்லாம் நீ கிடையாது, அது புனித ஸ்தலமே கிடையாது. என்னது புண்ணிய ஸ்தலமே இல்ல. ஆமா, மக்கள் நீ மறந்துடணும், நீ அவ்வளவுதான். நீ ஏனுங்க அது விட்ட வேற இடமே இல்லையா? வேற கோயிலே இல்ல. தர்மஸ்தலம் இல்ல, ஹரிச்சந்திர காடு இதுக்கு மேல அது பேரு வைக்கணும். ஹரிச்சந்திரா காடு, பிணக்காடு, அது மாறிடுச்சு. மக்கள் மாறிட்டாங்க. நீ அவ்வளவுதான். நீ என்ன பண்ணாலும் போக போக குறைஞ்சிருவாங்க. ஏன்னா அங்க ஆவிகள் சுத்த ஆரம்பிச்சு, தீய ஆவிகள் வர ஆரம்பிச்சிருச்சு. தீய ஆவிகள் வெளியே இப்ப நோண்ட எடுத்துட்டாங்க இல்லைங்களா, எல்லாருக்கும் அந்த பயம் உண்டாயிடும். வந்துருச்சு. இன்னும் 10 நாள் போச்சு, இன்னும் அவ தோண்டா முட போறதில்ல. அந்த ஐஜி வந்து மாற போறதில்ல. அவ எப்படி இருந்தாலும் இன்னும் ஒரு 2-3 மாசம் 4 மாசம் இருப்பான். அதுக்குள்ள எல்லாத்தையும் தோண்டி நீ ரேடார் வச்சு கண்டுபிடிக்க பாருங்க. இன்னும் கடப்பாறையில இனிமேல் கிடையாது ரேடார். கடப்பாறை தோண்டி போய் கடப்பாறை வந்து பாத்தீங்கன்னா சில இடத்துல தான் காட்டும். கடப்பாறை பம்பி எல்லாம் ரேடார் வச்சுன்னு எங்க இருக்கு முதல்ல எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு அந்த இடத்த தோண்டா போதும். இப்ப வந்து தேவையில்லாம தோண்டக்கூடாது. என்னது அது இப்ப 8 நாள் அந்த வேஸ்ட் ஆயிடுச்சு. நேரமே டைமே வேஸ்ட். 8 நாள் பண்றதே பட்டு பயங்கரமா முட்டாதுன்னா காவல்துறைக்கு அறிவே இல்லையா? என்னடா அறிவு கட்ட முண்டங்களா? அப்ப ரேடார் வச்சு கண்டுபிடிக்கிற தண்ணி கடை பூமிக்கடை 10 அடியில என்ன இருக்கு எல்லாம் கண்டுபிடி 10 அடியில எல்லாமே கண்டுபிடிச்சிடும். 10 அடியில என்ன இருக்குது. இதே அதை விட்டு போட்டு கேன பயணங்களாட்ட பண்ணிட்டு இருக்காங்க. அறிவே இல்லை கர்நாடகத்துறை போலீஸுகளுக்கு. அறிவுரை கேட்கணும். அங்க இருக்க விஞ்ஞான ஐடி விஞ்ஞானிட்டு கேட்கணும். யாரு? ஐஐடி இன்ஜினியர் கேட்கணும், ஆர்காலஜிட்டு கேட்கணும், சயின்டிஸ்ட் போய் கேட்கணும். இந்த மாதிரி பூமி கடல் எப்படி கண்டுபிடிக்கிறது அவன் சொல்லி கொடுப்பான். அவன் சொல்லி கொடுக்குறான். இன்னும் கடப்பாறை தூக்கிட்டு போயிட்டு இருக்கிற, இன்னும் இந்த கார கலக்கிறவனா போயிட்டு இருக்கிற மானம் கட்டவனுக்கு. கார கலக்கிறவன் கலக்கிற மாதிரி மம்பி தூக்கிட்டு போயிருக்க. அறிவே இல்லை. ஒரு அங்க யாரோ ஒரு வழக்கறிஞர் தான் கேட்டா, என்னடா பழங்காலத்துல போயிட்டு இருக்கிறீங்க, ரேடார் வச்சு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா. இப்பதான் ரேடார் வச்சுக்கலாம். ஏன்னா தேவையில்லை. ஏன்னா ஒரு இடத்துல அடையாளம் விட்டு இருக்கானா அவன் அங்க மட்டும் தான் தோண்ட. அது பக்கத்தால அரை அடியில 10 பணம் இருக்குது, அது தெரிய மாட்டேங்குது. என்னது 6 அடியில இருக்கிறது வேற செஞ்சுக்கலாம். இவன் ஒண்ணுதான் செஞ்சுப்பான். இவன மாதிரி எத்தனை பேர் வச்சுக்கிறாங்களோ வேலைக்கு வச்சிருந்தவங்க தெரியாது. இவங்க எப்படி இருக்குன்னா, நான் எனக்கு ஒரு ஆளு, என்ன பக்கத்துல இன்னொரு ஆள் இருக்கு, அவன் எனக்கு தெரியாது. ஒருத்தர் தெரியாது. எனக்கு ஒரு நாளைக்கு அவனுக்கு ஒரு நாளைக்குன்னா அந்த பாடியை புதைக்கிறது கொடுப்பாங்க. ஒருத்தனையே கூட புதைக்க மாட்டான். சார் இதுல நிறைய பேர் கொலை செஞ்சிருக்காங்க. அந்த புதைக்கிறனவே கூட கொலை செஞ்சிருக்கிறாங்க. புதைக்கிறனவே கூட கொலை செஞ்சிருக்கிறானுங்க. ஆமா, ஏன்னா அவன் வெளியே சொல்லிடுவான்ட்டு. ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அவனை கொண்டு போடுறது. தேங்க அப்பா, இது வந்துங்க இது இந்த மதத்தின் பெயரால், கடவுள் பெயரால் தீய சக்தி உள்ள பூந்துருச்சு. இது கழுவி ஆகணும். என்னது கழிவாகும். எப்படி இருந்தாலும் இவன் சாக ஒன்னா இயற்கையா சாகணும் அல்லது தண்டனையில சாகணும். 2ல தான் செட் ஆகணும். ஒன்னா இயற்கையில சாகணும், நோய் வாய்ப்பட்டு சாகணும். எனக்கு நமக்கு நோய் வர மாதிரி அவனுக்கு வராதா? அவனு தின்னுட்டு இருக்கிறவன் தானே. அவனை ஆஸ்பத்திரிக்கு போய் தானே தீரணும். பொணம் தண்ணி பயல அந்த அத்தனை பேரும் ஆஸ்பத்திரிக்கு போய் தானே தீரணும். அவன் அங்க இருக்கிற அவனுக்கு ஜெயலலிதா போன மாதிரி நீ தான் புறத்தம்ப. ஜெயலலிதா கொஞ்சம் ஆட்டமா போட்டாங்க இந்திய தமிழ்நாட்டுல. ஜெயலலிதா கொஞ்சம் ஆட்டமா பண்ணான். அக்குரமத்தின் எல்லையில் அவ வந்து 1000 கோடி என்ன 10,000 கோடி திருடி வச்சிருந்தவன். ஒரே இடத்துல 1000 ஏக்கர். எங்க அந்த என்னது கோடநாடு எஸ்டேட். கோடநாடு எஸ்டேட் வந்து 1000 ஏக்கரை ஒரு பொம்பளை அவளுக்கு வாரிசுல ஒரு மயிரும் இல்ல ஒண்ணும் இல்ல. ஒரு பொம்பளைக்கு மேல கல்யாணம் காரு மாதிரி எதுவுமே அவளுக்கு கிடையாது. என்னது மானம் கட்டவன். நல்ல வேலை கர்நாடகா அந்த நீதிபதி கொஞ்சம் நல்லவனா இருந்து, அது கர்நாடகா நீதிபதி நல்லவனா இருந்த காட்டி அவனுக்கு தண்டனை கொடுத்தாங்க. சரி, இப்ப நான் விஷயத்துக்கு வரேன். இப்ப விஷயத்துக்கு வரேன். இந்த ரத்தம் வந்து சுத்தமாகிறது என்பது அது ரத்தத்தை மட்டும் காட்டுவதல்ல.
நாம் மொத்த உடலை சுத்தம் செய்கின்ற பொழுது கூடுதலாக மாறும். இப்ப இது வந்து ஒரு பேசிக்கா வச்சுக்கலாம், ஒரு அடிப்படை. ரத்தம், அப்ப ரத்தம் மட்டும் சுத்தமாகல, சுத்தமாச்சுனாவே மொத்தமாவும் சுத்தமாகுதுன்னு அர்த்தம். அப்ப குற்றமா இருக்குன்னு வச்சுக்க, மொத்தத்திலையும் குற்றம் இருக்குன்னு அர்த்தம். சுத்தமானா மொத்தமா சுத்தமாச்சுன்னு அர்த்தம். ரெண்டுமே புரிஞ்சுக்கணும். குற்றமா இருக்குதுன்னா மொத்தமும் குற்றமா இருக்குதுன்னு அர்த்தம், சுத்தமாயிடுச்சுன்னா மொத்தமும் சுத்தமா இருக்குன்னு அர்த்தம். இவன் நினைக்கிறான் இதை மட்டும் பாக்குறான். அதனாலதான் எல்லாத்துக்கும் என்ன சொல்றாங்க, எனக்கு மெடிக்கல் ரிப்போர்ட் நல்லா இருக்குது, ஆனா எனக்கு நோயெல்லாம் இருக்குது. இப்ப புரியுது? அப்ப பல அடுக்குல இருக்கிற கழிவுகளை வெளியெடுத்தாகணும். பல அடுக்கு இருக்கு, 12 அடுக்கு இருக்கு நம்ம உடம்பு. தோல் மண்டலம், சதை மண்டலம், எலும்பு மண்டலம், நரம்பு மண்டலம், சுவாச மண்டலம், இனப்பெருக்க மண்டலம், இப்படி 12 மண்டலங்கள். 11 மண்டலம் உறுதியா 11 மண்டலம் உறுதியா இருக்குது. இன்னொரு மண்டலம் வந்து உறுதி. சயின்டிபிக்லாவே அலோபதி வெள்ளக்காரனுடைய சட்டத்தின்படி 11 சிஸ்டம் இருக்குதுங்கிறான். நாம கூடுதல் என்னன்னு சொல்றான், அந்த கண்ணுக்கு தெரியாத நரம்பு இருக்கு பாத்தீங்களா, கண்ணாடி மாதிரி இருக்கும், கண்ணாடி மாதிரி இருக்கு, கண்ணுக்கே தெரியாது, கண்ணாடி மாதிரி இருக்கும், அப்படியே வெளிச்சம் பட்டா கூட ஊடுருவி போயிடும். அதுதான் ஃபைனல், அதுதான் வந்து நியூரான் சொல்லக்கூடியது. அது வந்து மேஜிக் மிராக்கிள் மாதிரி இருக்கும். அதையும் சேர்த்தனோம்னா 12 சிஸ்டம். அதுல ரிப்பேர் வரக்கூடாது, அதுலயும் சேர்ந்து அடுக்கு எடுக்கணும். புரியுதுங்களா? அப்பா அப்படி அந்த நியூரான்ங்கிறது கண்ணுக்கு தெரியாத நரம்பு அணுக்கள், கண்ணாடி மாதிரி இருக்கும், அப்படியே இருக்கும், புரிஞ்சிக்கவே முடியாது. அதுதான் ஜம்ப் ஆகும். அது வந்து நேரடியே தொடர்பு வச்சுக்காது, இந்த வெட்டுக்கிளி மாதிரி ஜங்க் குதிச்சு ஒன்னொன்னு கனெக்ட் பண்ணும். இது விசித்திரமான அமைப்பு இருக்கு. அந்த நியூரான், அந்த நரம்பு அணுக்கள், நரம்பு துணுக்கள், நம்ம உடல் நரம்போட்ட துணுக்கள், அது வந்து நேரடியே தொடர்பு இருக்காது, சிக்னல் மட்டும் அனுப்பும், சிக்னல் மட்டும் அனுப்பிட்டே இருக்கும், அப்படியே சிக்னல் மட்டும் அங்கேயும் போயிட்டே இருக்கும். இப்ப நேரடியா ரத்த குழாயி, நேரடியா நரம்பு மண்டலம் என்பது வேறு. அது நேரடியா அப்படியே ஆணி வரும் மாதிரி கிளம்பி போகுது, அது தனி சிஸ்டம். அதுக்கு உதவி செய்யற இந்த மாதிரி சம்பந்தம் இல்லாத அங்கங்க அப்படியே பரவி கிடக்கும், மணல் மாதிரி பரப்பி கிடக்கும், அதுவும் நரம்பு அணுக்கள் தாங்கிறான். அது என்ன பண்ணுதுன்னா, நேரடியே தொடர்பு இல்லாம சிக்னல் மாதிரி கொடுக்குது, நேரடியே தொடர்பு இல்லாம சிக்னல். நான் வந்து வெரி குட் சென்சார் தான், வெரி குட். இதுதான் புத்திசாலித்தனம். இப்ப என்ன சொல்றானுங்கன்னா, அது பேரு போட்டான்னு பேர் வச்சுட்டானுங்க, பயோ போட்டான்னு பேர் வச்சுட்டானுங்க. இதோட முடிக்க போறேன். அதுக்கு பேரு பயோ போட்டான். பேரு என்னன்னா பேர் வைக்கிறானுங்க தெரியுமா? அருமையா பேர் வச்சுட்டானுங்க, பயோ போட்டான். அந்த சிக்னல் வந்து ஜம்ப் ஆகி மூளை மண்டலத்துக்கு சப்ளை பண்ணுது, வயிற்றுல இருக்கிறதுக்கு சப்ளை பண்ணுது. இதெல்லாம் வந்து அது ஏதாவது கெட்டு போச்சுன்னா, நான் ரொம்ப கெட்டு போயிட்டேன் அப்படின்னு தகவல் கொடுக்குதுங்கிறான். சரியா? அதனால அதை சுத்தம் பண்ண அது நீர் பயிற்சி தான், தூய நீர் தான் நாம முக்கியமா வச்சுக்கணும். தூய நீர், மருந்தடிக்காத காய்கறிகள், தூய காற்று, இந்த 3 தான் அடிப்படை. ஏன்னா சுவாசம் நல்லா இருக்கணும், சுவாசம் நமக்கு நல்லா இருக்கணும், காற்று சுத்தமா இருக்கணும். காற்று வந்து சுத்தமா இருக்கணும். நீ பெங்களூர்ல உட்காந்துட்டு, பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல உட்காந்துட்டு, ரயில்வே ஸ்டேஷன்ல உட்காந்துட்டு காத்து நல்லதுன்னு பேசக்கூடாது. புரியுதா? அங்கதான் கார்பன் குறைவா இருக்கும், அங்கதான் ஹைட்ரஜன், அது நைட்ரஜன் அதிகமா இருக்கும். நைட்ரஜன் வந்து அதாவது அந்த அசுத்தம் வந்து ரொம்ப குறைவா இருக்கணும். தூய கிராமத்திலேயோ தூய இடத்துலதான் அசுத்தம் குறைவாக இருக்கும், அசுத்தம் அதனாலதான் நம்ம சுத்தமான நீர் குடி, சுத்தமான மருந்துல காய் சாப்பிடு, சுத்தமான இடத்துல சுவாசம் பண்ணு அப்படின்னு சொல்றோம். என்ன காரணம்? இயற்கையாக இருக்கிறத நம்ம சுவாசம் பண்ணா மட்டும்தான் நம்ம சீக்கிரம் பாடி முன்னேறும். சரியா? வேற சந்தேகம் இருக்கா? அப்படியா? பரவாயில்ல. அதாவது அது உள்ள அது போச்சுனாவே அந்த கைகால் வலி குறையும். போச்சுனாவே அந்த போச்சுன்னா கைகால் வலி குறையும். அதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா, தனக்கு தேவையில்லாத வெளியேற்றும். தனக்கு அப்ப என்ன பண்ணணும்னா, அப்ப பழச்சாரோ அல்லது தண்ணியை குடிச்சு அமைதிப்படுத்தணும். என்னது? பழச்சாரோ தண்ணியை குடிச்சு அமைதிப்படுத்துங்க. அது இந்த 19வது பாடத்துல சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி எல்லாம் 19வது பாடத்தை இன்னைக்கு படிங்க. புரியுதா? நீங்க எல்லா பாடத்தையும் படிச்சுட்டு தான் இருக்கணும். அது வீடியோவும் போட்டிருக்கேன், பாடமாவும் நடத்தியிருக்கேன். அதை படிச்சு பாத்தீங்கன்னா இந்த 19வது பாடத்தை அடிக்கடி படிங்க. 19வது பாடத்தை அடிக்கடி. இந்த உடம்பு எப்படி ரிப்பேர் பண்ண அதை சொல்லிட்டான். ரிப்பேர் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கும், பயப்படாதீங்கன்னு சொல்லியிருக்கான். பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்ல, காய்கறி சாப்பிட்டா சரியா. அரிசி சோறுனால ஒண்ணும் பண்ணாது. கெட்டு போனப்ப பயம் வந்ததுன்னா அரிசி சோறுனால ஒண்ணும் பண்ணாது. அரிசி சோறுனா அதை சரி பண்ணிக்கலாம். என்னது? சரி பண்ணிக்கலாம். ஒன்னும் பயப்பட, புரோட்டாவை திங்கல, பண்ண கூட திங்கல, ஏதோ ஒண்ணு திங்கல, ஒன்னும் பயப்பட தேவையில்லை. என்னது? சரிங்க, அதெல்லாம் வேண்டாங்க குருவே.
இல்ல இல்ல, ஒரு ஒரு அவசரத்துக்கு நான் சொல்றேன், அது தப்பு கிடையாது. என்னது? சரிங்க ஒரு சார். அவசரம். ஓகேங்க. அவசர உதவி. அவசரத்துக்கு அது அது தொடர்ந்து தின்னாதான் தப்பு, தொடர்ந்து தின்னாதான் தப்பு. தப்பு. அதுக்குதான் என்ன பண்றோம்னா, கீரையோட சோறு வச்சுக்கோ, கீரையோடு சப்பாத்தி வச்சுக்கோ, கீரையோட பண்ணு. எதுக்கு சொல்றான்? இதெல்லாம் ரெண்டையும் நியூட்ரல், ரெண்டையும் கரெக்ட் பண்ணி அடிக்கிறதுக்கு சொல்றது. சரிங்க. அப்புறம் கடைசியில போக, ஏன்னா உங்களுக்கு ஆரோக்கியம் வந்துட்டே எவன் சொல்றது நீங்க கேட்க மாட்டீங்க. ஆரோக்கியம் வந்துட்டே போட போட மயிரிட்டு நீங்க போயிருவீங்க. என்னடா நீ சொல்லிட்டு இருக்கிறீங்க, புரியுதா? சரிங்க. என்னை எவனும் மடக்க முடியாது, எவனும் எந்த விஞ்ஞானியை மடக்க முடியாது, புரியுதா? ஏன் நான் கஷ்டப்பட்டு 25 வருஷம் மூளைக்கு வேலை கொடுத்து 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 1000 பேத்துக்கு நான் புரிய வச்சிருக்கு. நீ என்ற புதுசா கதை விடுறமா, புரியுது? புதுசா வரனுக்கு என்ன தெரியும்? இப்ப என் பொண்ணு வந்து 22 வயசு ஆயிடுச்சு. என்னை வந்து ஒரு 10 12 என்ன புரிதல் வர்றதுக்கே 15 வருஷம் ஆகுங்க. புரிதல் வர்றதுக்கே 15 வருஷம். அப்ப பாத்தீங்கன்னா 22 வருஷம் பாத்துக்கலாம் கூட, இப்பதான் அவங்க புரியுறாங்க. இப்பதான் ஒரு 2-3 வருஷம், ஓ இப்படித்தான் இருக்குதா. ஏன்னா யாருக்குமே பாடத்துல கிடையாது, பள்ளிக்கூட பாடத்துல கிடையாது, நான் படிச்ச பாடத்துல கிடையாது, வெங்கடேசன் பாடத்துல கிடையாது. நீ எம்பிபிஎஸ் படிச்சாலும் இந்த பாடத்திட்டத்தில் கிடையாது, இந்த பாடம் கிடையாது. எம்பிபிஎஸ் படிச்சாலுமே பாடம் கிடையாது. அதனாலதான் இது உயர்ந்த தத்துவம்னு சொல்றான். இது வந்து எந்த பல்கலைக்கழகத்திலும் சொல்லப்படாதது. அதனாலதான் வாயில சொல்லக்கூடாது. இது மேஜிக் கிடையாது, வைத்தியம் கிடையாது. இது புத்தகமா கொடுத்து அனைவரும் படிக்க வேணும்னு கஷ்டப்பட்டு பிரிண்ட் அடிச்சு டாக்டர் மகாலிங்கம், பெரிய தொழிலதிபர், சக்கரை சக்தி சுகர் மகாலிங்கம், ஏபிடி மகாலிங்கம், அவர் அடிச்சு கொடுத்தாருதான் இது. பல ஆயிரம் கோடி சொத்து உடையவர். எவ்வளவு? அவருதான் இந்த புத்தகத்தை அடிச்சு வெளியிடுறாரு. எப்ப 30 வருஷத்துக்கு முன்னாடி அவருதான் முதல் ஆரம்பிச்சது. இந்த நல்ல புத்தகம்டான்னு சொல்லிட்டு வெளியே வரணும்னு சொல்லிட்டு அவர் ஆராய்ச்சி பண்றாரு. அதாவது விஞ்ஞானிகளுக்கு உதவி செய்தவர் அவர் தான். அவரிலிருந்து இந்த புத்தகமே வெளிவந்திருக்காது. இன்னைக்கு வேற பக்கம் அடிச்சடிக்கிறாங்க, அது வேற. ஆரம்பத்துல 25-30 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு சொந்த பிரஷர் இருக்குது, பெரிய கோடீஸ்வரர். என்னது? நான் இருக்கிறது கோபிச்செட்டிப்பாளையம். இங்கேயே 2 சுகர் ஃபேக்டரி அவருக்கு இருக்கு. 2 சுகர் ஃபேக்டரி. ஒரு சுகர் ஃபேக்டரி என்ன கோடி, எத்தனை கோடி வேணும் தெரியுமா? இந்த மாதிரி 10 சுகர் ஃபேக்டரி இருக்குது. என்னது? மாண்டையா சுகரே இவரு தான். மாண்டையா சுகர், மாண்டையா இருக்குல்ல, மாண்டையா டிஸ்ட்ரிக்ட். அங்க சுகர் ஃபேக்டரி இருக்கு, தெரியுமா? அது இவரு தான், மகாலிங்கம். என்னது? இவர் இந்த மாண்டையா சுகர் இவருக்கு தான், உங்க ஊர்லயே இருக்கு. சரியா? சரி சரி. இவரு தான் ஆதரிக்கிறேன். ஏன்னா இவர் வந்து வள்ளலாருடைய, இவர் யார் தெரியுமா? வள்ளலாருடைய நான் சொல்றேன் மகாலிங்கம், டாக்டர் மகாலிங்கம், தொழிலதிபர் மகாலிங்கம் வள்ளலாருடைய பக்தர். அதனாலதான் அந்த சித்தர் கருத்து ஒத்து போறனாலதான் அவர் அச்சடிச்சு கொடுத்தாரு. சித்தர் கருத்து ஒத்து போகுதுன்னு கண்டுபிடிச்சாரு. என்னது? இல்ல பைத்தியக்காரனா என்ன, சாதாரணமா இந்த விளையாட்டு. அப்ப இது படிச்சு பார்த்துட்டு இது உண்மை, தமிழர்கள் இதை புரிஞ்சுக்கிட்டு, நீங்க நோய் வந்தா இப்ப நம்ம நிறைய நிறைய போராடுறோம், எந்திரிக்கிறோம், போறோம், சம்பாதிக்கிறோம், போறோம், வர்றோம், இன்ப துன்பத்தை அனுபவிக்கிறோம் இல்லையா? இன்பத்துக்கு அனுபவிக்கிறோம், துன்பத்தை அனுபவிக்கிறோம், கல்யாணம் காட்சி, எத்தனையோ வேலைகளை பண்றான். ஆனால் இதுக்கெல்லாம் நம்ம அலையிறமே, உடம்பு கெட்டு போனா மட்டும் என்னடா பண்ண போறேன்னு கேள்வி கேட்கிறாரு. அப்ப கெட்டு போச்சுன்னா குணப்படுத்த முடியாதுங்கிற. நீ சாகிற வரைக்கும் மாத்திரை தின்னு, செத்து போனாலும் மாத்திரை தான் திங்கணும், குளியில போட்டாலும் மாத்திரை தான் திங்கணும் அப்படின்னு எதுக்கு? அப்ப தெரிஞ்சு போச்சு. அப்ப நோய் வந்துட்டா தீர்க்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. நோய் வந்துட்டா தீர்க்க முடியாது. இதுக்கு என்னடா வழி அப்படின்னு பார்க்கும் பொழுதுதான் இந்த நீர் மருத்துவம் கை கொடுக்கும்னு அவரே ஆராய்ச்சி பண்ணி எழுதுறாரு. இந்த புத்தகத்தை படிச்சு பார்த்துட்டு முன்னேறி வழங்குறாரு. சாதாரண விஷயம் இல்ல. முன்னேறி முதல் பாடத்துல முன்னேறி நீங்க இன்னைக்கு கூட படிச்சிடலாம், புரியுதா? முதல் பாடத்துல ஒரு 2-3 பக்கம் இருக்குது. 3 பக்கத்தை படிச்சிருங்க. எத்தனை பக்கம்? 3 பக்கம். என்ன சொல்றாரு, கடைசி சொல்லி முடிக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, நமது முன்னோர்கள் சித்தர்கள் கண்டறிந்த முறையான நீருண் முறையினை இந்த நூலாசிரியர், இந்த வெங்கடேசன் என்கிற ஆசிரியர், உணவின்றி வாழும், அதாவது நாம் உணவின்றி வாழவும் நோய் நொடியின்றி வாழவும் சிறந்த வழியினை தமது அனுபவத்தால் கண்டறிந்து, உணவின்றி வாழவும் நோயின்றி வாழவும் தன்னுடைய சொந்த அனுபவத்தால் கண்டுபிடித்து இந்த அற்புதமான நூலை தமிழ் மக்களுக்காக கொடுத்திருக்கிறார். என்னது? தமிழ் மக்களுக்காக.
அங்கதான் பாயிண்ட்டுக்கு வராரு. அவனுக்கு தமிழர்கள் முதல்ல புரிஞ்சுக்கடான்ட்டாரு. முதல்ல என்ன பெரிய கோடீஸ்வரர், சாதாரணம் இல்ல, பல ஆயிரம் கோடி இருக்கு. அதே ஆமா, பல ஆயிரம் கோடி இருந்துட்டு போட்டு நமக்கு உதவி செஞ்சிருக்காரா இல்லையா? இது ஏங்க பணக்காரன் உதவி, பணக்காரன் நல்லதுக்கு உதவி செஞ்சு அது வெளியே டக்குன்னு வெளியே வந்துடும். பணக்காரன் நல்லதுக்கு இன்னும் தர்மசாலம் நல்லவனா மாறிட்டா நாம ஏத்துக்கு போறோம். என்னது ஆனா மாற மாட்டானுங்க, முடியவே முடியாது. தப்பு பண்ணவன் மாறவே சாத்தியமே, கரெக்டா சொல்றாரு, சாத்தியமே இல்லை. என்னது சாத்தியம் இல்லை. அது நம்ம சொத்துங்க. அந்த தர்மசலா என்பது கர்நாடக மக்களுடைய சொத்து. மக்களை கொலை செஞ்சிருக்கானுங்க, ஒத்துக்கவே முடியாது. என்னது ஒத்துக்க முடியாது. ஒரு ஜெயின் கம்யூனிட்டி, ஒரு ஜெயின் சமூகம் கர்நாடக மக்களை கோமாளி ஆக்கி இருக்குதுன்னா, ஜெயினை பிரிச்சு வெளியே தெரியணும். ஜெயின ஒரு ஜெயின் அங்க இருக்கப்படாது, அந்த குறிப்பிட்ட அந்த 10-15 ஜெயினும் இருக்கப்படாது. அந்த ரவுடிகளே மாட்டிக்கிட்டாங்க. நேற்று 100 பேர் தர்ணா பண்றானுங்க, போலீஸ் துறை வெளியே போய் சொல்றானுங்க. பாருங்களா அக்குருமம் பாருங்க. இந்த 100 பேர் கேட்டுக்கு முன்னாடி உட்காந்துட்டு அவனுக்கு அந்த அதாவது கிராமவாசிகள் சொல்லிட்டு பொய் சொல்லிட்டு உள்ள வரானுங்க. நாங்களும் கிராமவாசிகள் சொல்லிட்டு இந்த குண்டர்கள் உள்ள வராங்க. அத்தனை பேர் கொலைகாரர்கள், அந்த 100 பேரும் கொலைகாரர்கள். அவனே சிக்கிட்டானுங்க. அந்த எஸ்ஐடிக்கு முன்னாடி உட்காந்துட்டு, எஸ்ஐடி இருக்குல்ல அதுக்கு முன்னாடி உட்காந்துட்டு, நீங்களே யார் வெளியே போங்கிறான். என்ன தைரியம் இருக்குது பாருங்க போலீஸ் வெளியே போடான்னு சொல்றதுக்கு. உள்ள போலீஸ்காரன் சொல்லி கொடுக்கறான், போலீஸ்காரன் சொல்லி கொடுக்கறான், போலீஸ்காரன் சொல்லி கொடுக்கறான். கரெக்ட் கரெக்டா. இப்ப சண்முகம் கண்டுபிடிக்கிறத பாருங்க. போலீஸ்காரன் உடந்த, போலீஸ்காரன் தான் உடந்த. அவன் தான் சொன்னாதான் வெளியே வருவேன், தோற்றத்துக்கு அவங்களுக்கு தைரியம். நீ என்ன சொல்ல, தூண்டி கொடுக்கறது. அந்த ரவுடிகளை எல்லா ரவுடியும் வந்துட்டானுங்க பாரு. அத்தனை பேர் கொலைகாரங்க. அந்த தாடி வச்சிருக்கான், அந்த பசங்களை அடிச்சு அத்தனை பேர் மாட்டிக்கிட்டானு. மொத்தத்துல சிக்க போறானு. இந்த போட்டோல எல்லாம் கவர் ஆயிடுச்சு. அது ஆயிரக்கணக்கான போட்டோல கவர் ஆயிடுச்சு. எவனும் தப்பிக்க முடியாது. அவனுக்கு தப்பு பண்ணாலும் அத்தனை கேமரா முன்னாடி வந்து நின்றும். போலீஸ்காரன் உள்ள இருந்து சொல்றாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. போலீஸ்காரன் இது வேலை பண்றான்னு தெரிஞ்சு போய் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போய். மக்கள் பூரா மக்களும் நீ கோமாளிகளா இல்ல. ஏன்னா இந்த சௌஜன்யா கேஸ் ஸ்ட்ராங்கா நிக்குது. எவிடன்ஸ் கம்மி ஆனா மக்கள் நம்புறாங்க. எவிடன்ஸ் கம்மி ஆனா மக்கள் நம்புறாங்க. மக்கள் நம்பிக்கை வந்துட்டு அவ்வளவுதான். நீங்க சௌஜன்யா கண்டுபிடிக்கிறதுல ஒரு பக்கம், அனன்யா பட்டை கண்டுபிடிக்க ஒரு பக்கம். ஆனா மக்கள் நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. பயங்கர அக்கிரம் பண்றானுங்க. இவனும் அந்த தர்மசாலா காவல்துறை சேர்ந்துதான் 50 வருஷமா அக்கிரம் பண்றானுங்கன்னு மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதுதான் நடக்குது. அப்படின்னா நம்ம இதை புரிஞ்சுக்கணும். சரி இருக்கட்டும். ஆகினா அந்த நம்பிக்கை வரணும்னா இந்த புத்தகம் எப்படி நம்ம ஒரு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிறப்போ நீங்க செஞ்சு பார்க்கணும். நீங்க உணர்கின்ற பொழுது வருது இல்லையா? அப்ப உணர்கின்ற பொழுது அப்ப இது வரைக்கும் நம்ம சொல்லி கொடுத்ததுல தப்பா போகுது. அப்ப நம்ம மண்டையில இருக்கிறது பூரா காலி பண்ணிட்டு உண்மையான விஷயத்த உள்வாங்கணும். ஏற்கனவே மண்டையில இருக்கிற பழைய கழிவெல்லாம் கழுவிட்டு, பழைய குப்பை நமக்கு 50 வருஷம்னா 50 வருஷத்துக்கு குப்பை இருக்குது, அதெல்லாம் கழுவிட்டு இந்த நல்ல செய்திகளை போட்டு போட்டு பார்க்கணும். இதுல எவ்வளவு நன்மை இருக்கு, இது எவ்வளவு தீமை இருக்கு, எவ்வளவு பாசிட்டிவ் இருக்கு, எவ்வளவு நெகட்டிவ் இருக்கு, நீங்க தான் கண்டுபிடிக்கணும். என்னது தனக்கு தானே தான் உள்ள ஏத்தின உள்வாங்கணும். உள்வாங்கினாதான் நல்ல குணங்கள் மாறும். நான் 25 வருஷமா பொய் கூட சொல்லலாம், 25 வருஷம் பொய் கூட சொல்லலாம். அது பொய்யா உண்மையான நீங்க தான் கண்டுபிடிக்கணும். வள்ளுவர் சொல்லிட்டு போவாருங்க, அவருக்கு வேலை இல்ல. திருமூலர் சொல்லிட்டு போவார், அவருக்கு வேலை இல்ல. இனியன் சொல்ற எனக்கு வேலை இல்லை. ஆராய்ச்சி பண்ணியும் போலதான் தெரியும். திருவள்ளுவர் தான் டெக்னிக். திருவள்ளுவர் நீங்க பாத்தீங்கன்னா நான் பார்த்தேன், எவனும் பார்த்தது இல்ல. மஞ்சுநாத சாமி யாரு பார்த்திருக்காங்க? மஞ்சுநாத சாமின்னு பேர் வச்சிருக்க யாராவது பாத்தீங்களா? இல்ல. அதே மாதிரிதான். அப்ப சொல்லி முடிச்சுக்கிறேன். ஆகையினால இந்த தமிழர்கள் உணர வேண்டும். அந்த அதாவது உணவு பழக்கத்தை விடுங்கள். உணவு பழக்கத்திற்கும் உடலுக்கு என்று விளைவிக்கும் உணவு வகையான அறவே ஒதுக்கி உணவுக்கு அதாவது உடம்புக்கு கேடு தடும் உணவுக்கு, அந்த உடலுக்கு கேடு தரும் உணவினை அறவே ஒதுக்கி ஒதுக்கிவிட்டு நீர் மட்டுமே அருந்தி வாழ இப்புத்தகத்தில் வழிவகைகள் சொல்லப்பட்டுள்ளன. மனித உடல் ஒரு காற்று இயந்திரம். எத்தனை பக்கம் தெரியுமா? ஆமா, 7ஆம் பக்கம், 6ஆம் பக்கத்துல இருக்கு, படிச்சிருங்க சரியா? என்பதையும் அந்த இயந்திரம் மனிதன் என்ப ஒரு இயந்திரம். அந்த இயந்திரம் உராய்வுகளை, அந்த ஃபிரிக்ஷனை குறைப்பதற்கும் கழிவுகளை வெளியேற்றுவதற்கும், ஃபிரிக்ஷனை குறைப்பதற்கும், உராய்வை குறைப்பதற்கும், கழிவுகளை வெளியேற்றுவதற்கு நீர் பயன்படுகிறது என்பதை
ஆராய்ச்சியாளர் கண்டுபிடித்து நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார். ஆகையினால நாம் தப்பிப்பதற்கு அற்புதமான ஒரு அருமையான ஒரு கலை. நாம் நோயிலிருந்து நொடியிலிருந்து தப்பிப்பதற்கும் அந்த உணவு பழக்கத்தில் விடுதலை அடைவதற்கும் இவர் சொல்லக்கூடிய அந்த நீர் உணவு முறை, அந்த நீர் உணவு முறை ரொம்ப முக்கியமானது. நீரை பின்பற்றி காய்கறி அறிந்து, அதுக்கு விளக்கம் பின்னாடி இருக்கு. அது விளக்கம்ல பின்னாடி சுருக்கமா சொல்லிட்டாரு. இந்த புத்தகத்தை படிச்சுட்டு சுருக்கமா சொல்லிட்டாரு. உடனே நீரை மட்டும் குடிச்சு கூடாது. நீரை அருந்தி அந்த விஷம் வருகின்ற பொழுது வேக வைத்த காய்கறி அறிந்து வெளிக்கு போக வைக்கணும். அப்போ ரத்தத்தையும் சுத்தம் பண்ணணும், குடலையும் சுத்தம் பண்ணணும். சரியா? நன்றி. சரி.